கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகு, பாத சனி, 5ல் குரு, ஜென்மத்தில் ராகு, 7ல் கேது. ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வைக்குள்ளாக வராரு. கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது நிறைய நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் பண்ணாமல் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வதும் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் முக்கியம். குரு 5ல் இருந்தாலும் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிப்பது விசேஷம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக கும்பத்துக்கு வயிறில் தான் பிரச்சனை. லேடிஸாக இருந்தால் யுட்ரஸு மற்ற விஷயம், ஜென்ஸாக இருந்தால் லிவரு, யூரினரி எல்லாம் பார்த்துக்கணும். திடீர்னு ஸ்டோனு டக்குன்னு மாற்றுறதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்களே உஷாராக இல்லை, தைரியமாக கேட்கலாம். வயிறு வலியில் கஷ்டப்பட்டால் கும்பமானு கேட்டுக்கலாம். அதனால் உங்களுக்கு உணவு பழக்கத்தில் எளிமையாக கழிவுகள் போகிற மாதிரி உணவு சாப்பிட்றது, பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, வெள்ளரிக்காய்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, நீர்க்காய்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதெல்லாம் யாருன்னா ஆயுர்வேதிக் டாக்டர் மாதிரி ஆகிட்டேன் ஜோசியரை விட்டுட்டு. கும்பராசிக்காரங்க தான்.